ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 7 சிஎஸ்கே vs பஞ்சாப் பற்றி தான் பார்ப்போம். அங்கே ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க நினைச்சபடி போலாங்க, சுத்தமாகவே போல, ரொம்ப மோசமாக தோத்தாங்க. பேட்டிங்லாம் ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை, ஃபீல்டிங் அதுக்கு மேலே. பவுலிங் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அடிச்சதே 127, அதை வச்சுக்கிட்டு டிஃபெண்ட் பண்ண கண்டெயின் பண்ணனா அவங்க என்ன பண்ணுவாங்க? 200 அடிச்ச டீமே இங்கே பவுலிங் ஒன்றும் பண்ண முடியல. அதனால பவுலிங்கை இப்போ நம்ம எதுவும் ப்ளேம் பண்ண முடியாது. மேபி அப்கமிங் மேட்சஸில் பார்த்துட்டு வேணா பவுலிங்கை டிசைட் பண்ணலாம். மற்றபடி பேட்டிங்கும் ஃபீல்டிங்கும் ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன் வேறு இருக்கு. சரி வாங்க சிஎஸ்கேவோட 11 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் ருத்ராஜ் அண்ட் சாம்சன், இவங்க 2 பேரும் நம்பி தாங்க இந்த டீம் இருக்கு. இவங்க டாப். நம்பர் 5 நம்பர் 6ல சிவம் தூபே இருக்காரு. இந்த ரெண்டுக்கு இடையில கேப் அடைக்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. மற்றபடி இடையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க இந்த டீம்ல. அதனால ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இந்த 3 பிளேயரை பொறுத்து தான் இருக்கு. அதுலயும் டாப் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கு. இவங்க இனிஷியல் 2 விக்கெட் போச்சு அப்படின்னா அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல பேசி அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு இனிஷியலா 2 விக்கெட் போச்சு, அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால இவங்க 2 பேரும் ஆடுறது வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியம். 2 பேரும் ஆடினா சந்தோஷம், ஆனால் கட்டாயமாக ஒருத்தர் ஆடியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால ஓப்பனிங் சாம்சன் அண்ட் ருத்ராஜ் இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுன் ஆயுஷ் மாத்திரே இல்லை அப்படின்னா உர்வில் பட்டேல். நம்ம ருத்ராஜ் அண்ட் சாம்சன் 2 பேருமே ஆடணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படிங்கும்போது அவங்க ஆடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்திரை வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாருன்னு தெரியல. அதுக்கு ஒரு பவர் ஹிட்டர் உர்வில் பட்டேல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா மாத்திரையிட்ட ஆயுஷ் மாத்திரையிட்ட நம்ம பவர் பிளேல தான் அதிகரன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னு தெரியல, இவங்க மாற்ற மாட்டாங்க. மோஸ்ட்லி ஆயுஷ் மாத்திரைக்கு தான் போவாங்க. பட் என்ன கேட்டால் உர்வில் பட்டேலுக்கு போகலாம். அப்படி ஒரு ஹிட்டர், நல்ல ஹிட்டர் வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 3 உர்வில் பட்டேல் இல்லைன்னா ஆயுஷ் மாத்திரை. நம்பர் 4 சர்ஃப்ராஸ் கான் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் மேட்ச், பட் ஆனால் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. இந்த மேட்ச் இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 4 சர்ஃப்ராஸ் கான். நம்பர் 5 சிவம் தூபே. இந்த டீம்ல இருக்கிற ஒரே லெஃப்ட் ஹேண்டர் இவர் மட்டும்தாங்க. அதனால இவரை எந்த அளவுக்கு அவங்க மிடில் யூஸ் பண்ண போறாங்கன்றது, ஏன்னா ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக பொழந்துருவாரு. இப்போலாம் ஃபேஸையுமே டீசெண்டாக ஆடுறாரு. வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தோம், நிறைய கேமியோஸ் ஆனாரு, நல்லா ஃபேஸையும் நல்லா ஆடுறாரு. முன்னெல்லாம் கூட ஃபேஸுக்கு அந்த அளவுக்கு ஃபேஸ் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆட மாட்டாரு. ஸ்பின்னரை பொலப்பலன்னு பொழப்பாரு. இப்போ 2மே டீசெண்டாக ஆறாரு, ஸ்பின்னே நல்லா பொழந்து தள்ளிடுவார். அதனால இவங்க டீம்ல இருக்கிற டாப் 5ல இருக்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இவர் மட்டும் தான். ஸோ இவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கிற பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்பர் 5 சிவம் தூபே. நம்பர் 6 மேத்யூ ஷா. பஞ்சாப்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. பிரியான்ஸ் ஆர்யா, நேகல் வதேரா, குப்பர் கான்லி. ஸோ டாப் 5லேயே ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் வந்துடுறாங்க. ஸோ அதனால மேபி மேத்யூ ஷாட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1-2 ஓவர் தள்ளலாம் இவரை வச்சு. ஸோ மேத்யூ ஷாட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 7 கார்த்திக் சர்மா. இவர் மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆக்ஷன்ல நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இப்போ டீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாரு, பட் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ டெபுனால இப்படி இருந்திருக்கலாம். மேபி அப்கமிங் மேட்சஸ்ல எதிர்பார்க்கலாம். ஸோ நம்பர் 7 கார்த்திக் சர்மா. நம்பர் 8 ஜெமி ஓவர்டன். ஃபர்ஸ்ட் மேட்ச் டீசெண்டாகவே பேட்டிங் ஆனாரு, ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ நம்பர் 8 ஜெமி ஓவர்டன். நம்பர் 9 மேட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா அடி வாங்கினாரு, ஆனால் மோஸ்ட்லி மேட் என்ட்ரி பக்கம் தான் போவாங்க, ஸ்பென்சர் ஜான்சன் பக்கம் போக மாட்டாங்க. ஸோ மேட் என்ட்ரி நம்பர் 9. நம்பர் 10 அன்சுல் கம்போஜ். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லாவே போட்டாரு, இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ எடுத்தாரு, இனிஷியா 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நம்பர் 10 அன்சுல் கம்போஜ். நம்பர் 11 நூர் அகமத், டீசெண்டான ஸ்பின்னர். ஸோ நம்பர் 11 நூர் அகமத். இம்பாக்ட் பிளேயர்ல கலீல் அகமத் வரதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா குர்பீர் சிங். கலீல் அகமத் பக்கம் தான் போவாங்க. ஸோ இதான் மக்கள் சிஎஸ்கேவோட 11. வாங்க பஞ்சாபோட 11 பார்க்கலாம். ஓப்பனிங் பிரியான்ஸ் ஆர்யா அண்ட் சிம்ரன் சிங். இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணாங்க. நல்லா அதிரடி ஆடக்கூடிய 2 பேர். ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு போல. பிரியான்ஸ் ஆர்யாவுக்கு அந்த கையை வீச இப்பெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க, உடம்புலேயே போட்டு எப்படியாச்சும் எடுத்துறாங்க. அதை சிஎஸ்கே எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 கான்லி. ஆல்ரெடி ரிக்கப் பண்ணி சொல்லிட்டாரு நம்பர் 3 இவர் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடி கொடுத்துட்டாரு. ஸோ நம்பர் 3 கூப்பர் கான்லி. நம்பர் 4 ஷ்ரேயாஸ் ஐயர். ஷ்ரேயாஸோட இன்ஜுரி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, அதனால நம்பர் 4 ஷ்ரேயாஸ் ஐயர். இன்ஜுரியில் ஆடலை அப்படின்னா அவருக்கு பதிலாக முஷித் கான் வருவார். நம்பர் 5 நேகல் வதேரா. நல்ல பேட்டர், பின்ன நல்லா ஆல்ரெடி ஆடுவார். ஸோ நம்பர் 5 நேகல் வதேரா. நம்பர் 6 சஷாங்க் சிங். நல்ல ஃபினிஷர், போன சீசன் நல்லாவே ஆடினாரு. ஸோ நம்பர் 6 சஷாங்க். ஷ்ரேயஸ் ஐயர் இல்லை அப்படின்னா சஷாங்க் சிங் தான் லீட் பண்ணுவார் பஞ்சாபை. நம்பர் 7 மார்க்கஸ் ஸ்டானிஸ். நல்ல ஹிட்டர், நல்ல ஃபினிஷர், நல்ல ஆல்ரவுண்டர். நம்பர் 7 மார்க்கஸ் ஸ்டானிஸ். நம்பர் 8 மார்க்கோ யான்சன். ரீசெண்ட் டைமில் நல்ல ஆல்ரவுண்டருங்க, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நல்லா விளாண்டு கொடுத்துருக்காரு. ஸோ நம்பர் 8 மார்க்கோ யான்சன். நம்பர் 9 ஜேவியர் பார்லெட். ரீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், நல்ல நியூ பால் போடுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட வைட்டலான ரன்லாம் அடிச்சார். ஸோ நம்பர் 9 ஜேவியர் பார்லெட். நம்பர் 10 ஹர்ப்ரீத் பிரார். இந்த டீம்ல ஏகப்பட்ட ரைட் ஹேண்டர் இருக்கனால வைஷாக் விஜயகுமாருக்கு பதிலாக நம்பர் ஹர்ப்ரீத் பிரார் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நம்பர் 11 ஹர்ஷ்தீப் சிங். இம்பாக்ட் பிளேயர்ல சகால் வரதுக்கு வாய்ப்பு. இதாங்க பஞ்சாபோட 11. இந்த 2 11 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் இருக்கு. சிஎஸ்கேக்கு வேற வழி இல்லைங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, யங்ஸ்டர்ஸ் வேற. ஸோ அவங்களுக்கு இனிஷியலா 2-3 மேட்ச் செட் ஆகிறதுக்கு டைம் வேணும். ஸோ அதனால அவங்க இந்த மேட்சும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஐபிஎல்ல ஒரு சொல்லப்படாத ஒரு உண்மை இருக்குங்க. எவ்வளோ ஐபிஎல் சீசன் நம்மளும் பார்க்குறோம், 18 சீசன், இது 19 சீசன் ஆச்சு, எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்கோம். இனிஷியலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணுற டீம் சீசனை சரியாக ஃபினிஷ் பண்ணதாகவும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இனிஷியலாக தோக்குற டீம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாமல் இருந்ததும் இல்லை. ஸோ கரெக்ட் டைமில் பிக்கப் பண்ணுற டீம் தான் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ சிஎஸ்கே கரெக்ட் டைமில் அவங்க பிக்கப் பண்ணாங்க அப்படின்னா, டேக் ஆஃப் ஆனாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேச அதுவும் ஹோப்பெல்லாம் விட வேண்டிய அவசியம்லாம் இல்லை.
ஸோ அவங்க சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது, கம்பேக் பண்ணுறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கும். சீசனை நல்லாவே முடிப்பாங்க. ஸோ இப்படியே இருக்காது, அதனால் அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.